இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல்ல காரை தூக்கி எறிந்த தமிழ் செல்வி அப்படிங்கிறதாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, சேது வாங்கி கொடுத்த கார் தான் அப்படிங்கிறது எப்படியோ தமிழ் செல்விக்கு தெரிஞ்சிருதுங்க. எப்படி நமக்கே நம்ம கூப்பனை பத்தி தெரியும். 1000 பேர் 10,000 பேருக்கு ஒருத்தங்கள தான் நம்ம குலுக்கி எடுக்க போறாங்க. நமக்கு எப்படி பேர் விழுந்துச்சு? நம்மளே துரதிர்ஷ்டசாலி. நமக்கேயாவது அதிர்ஷ்டமாகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. ஆனா அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, தமிழ் உன் பேருக்கு தான் கூப்பன் விழுந்திருக்குது. அப்புறம் எப்படி நமக்கு இந்த அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்லாம் சொல்லிட்டு இருக்கிற? என்னைக்காவது நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வராம போயிருமா? ஏவில்ல, நம்மலாம் பொறந்ததுலேருந்து கார்ல கீழ போயிருக்கிறோமா என்ன? நமக்கு ஆண்டவனா பார்த்து எதையோ ஒண்ண குடுத்துருக்கிறான். அதையே போய் நீ வேண்டாம், அது இதுங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு கிடக்க. நடுவுல போலாம். ஓனர் ஃபோன் பண்ணாரு, போய் கார வாங்கிட்டு வந்துடுவோம். பையனையும் புள்ளையும் வச்சுட்டு நீயும் ஆட்டோ அதுக்கு இதுக்குன்னு சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்குற. போனோம்னா ஆச்சு நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. மா பேசாம இருமா, இதுல ஏதோ ஒரு சதி வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் கண்டிப்பா நமக்கு நடக்கறக்கு வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா, இது ஏதாவது அந்த பெரிய வீட்டுக்காரங்க பண்ண சதியாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. ஏன்னா தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதாங்க தமிழ்ச்செல்வியுடைய வேலை. அப்போ தானா முன் வந்து படிச்சு டாக்டருக்கு படித்த தமிழ்ச்செல்விக்கு கார் வாங்க தெரியாதா? இவங்க என்ன நடுவில் அப்படின்னு யோசிக்குதுங்க அவங்களுடைய உள் மனசு. ஆனா அப்பத்தா பேசாம இருக்காங்களா? அப்பப்ப குட்டையை கிளப்பிட்டே தான் இருக்காங்க. என்னடி இவ தானா வந்த அதிர்ஷ்டத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறா, என் பேரனையும் ஏத்துக்க மாட்டேங்கிறா, இவளுக்கு எந்த ஒரு குடுப்பனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பத்தா நீங்க பேசாம இருங்க, ஏமாந்தா நீங்களும் உங்க பேரனும் சேர்ந்து கூட்டுக்கலவாணித்தனம் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. சரியாத்தா, நாங்க எதுவும் சொல்லலை, நீயே போய் கடையில் போய் கேளு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, உண்மையாகவே இருந்தால் வாங்கிட்டு வா, இல்லைன்னா விட்டுட்டு வா, உனக்கு என்ன இம்புட்டு படித்தவளுக்கு இது கூட வா கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பத்தான். அப்போ தமிழ்ச்செல்வியும் நேராக விசாரிக்க போகிறாங்க. அப்போது சேது யாருங்க பக்காவாக பிளான் பண்ணியிருக்காருங்க. தமிழ்ச்செல்விக்கு எப்படி இருந்தாலும் அது தெரியாது, குலுக்கல் முறையில் வந்தது தான் அப்படின்னு எப்படியாவது நம்ப வைக்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய 2 குழந்தைகளையும் கஷ்டப்படுறத பார்த்தீங்கன்னா சேதுவால் பார்க்க முடியல. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்